யோசிச்சு பாருங்க, 86% இஸ்லாமோபோபியா ட்வீட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாஷிங்டன் போஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க. கர்நாடகாவில் மட்டுமே 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அஃபீஷியல் பிஜேபி ஐடி விங் மெம்பர்ஸ் வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுடைய முழு நேர வேலையை இஸ்லாத்துக்கு எதிராக ஃபேக் நியூஸை பரப்புறதும் வாஷிங்டன் போஸ்ட் சொல்றாங்க. ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்காலர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த நேரத்திலையும் சூனியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரொம்ப தேவையான ஆகச்சிறந்த கருத்துக்களை இப்போ வரைக்குமே ஒரு 10 வருஷ காலங்களாவே அவங்க என்ன பண்றாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஈது வந்துருச்சுன்னா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. பிறை விஷயத்துல மேடைகளை போட்டு மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. ஸோ அதுல அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க நம்ம ஸ்காலர்ஸ். என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், ப்ரோ இவங்க அந்த அளவுக்கு அப்டேட் ஆகல, இவங்களோட ஆல்கிரிதம்லாம் இந்த இஸ்லாமோபோபிக் கண்டென்ட் எல்லாம் வரவே வராது, ஸோ இவங்களுக்கு இப்படிலாம் நடக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூட சொன்னான். ஆனா லீ டிவியில் வரக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஹலாலா ஹராமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. ஏஐ ஹலாலா ஹராமா யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ நீங்க தற்குறியெல்லாம் இல்லை, இன்டென்ஷனலா இந்த விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லது. சரி, நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீமான் ஈவேரா அவர்களை வந்து ஏதாவது பேசினார்னா பெரியார் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு திக காரங்களோ இல்ல விசிக காரங்களோ என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யறதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. வெகுஜன மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மீன்கள் தான் ஒரு சமூகத்தோடைய கடைசி வெப்பன். நம்ம ஆளுங்க என்ன பண்றோம், ரம்ஜான் வந்துச்சா நோம்பு கஞ்சி மீம்ஸ் போடுறோம், ஹிஜாபி மீம்ஸ் போடுறோம், காமெடி நடிகர்களுக்கு தாடி வச்சு தொப்பி போட்டு இப்படி மீம்ஸை போட்டு இவ்வளவு கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம யோசிச்சு பாருங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடைசி வெப்பன் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இஸ்லாமிய விருப்பு, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல இஸ்லாமிய விருப்பு, படங்கள்ல இஸ்லாமிய விருப்பு, அது ஜெயிக்குதோ தோகுதோ அந்த படங்கள்ல இஸ்லாமிய விருப்பு வந்துருது. ஸோ எல்லாத்துலயுமே இந்த மேனிபுலேஷன் அப்படின்றது நடக்குது. மறைக்கப்பட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட படமா எடுக்கிறானுங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் அவனுங்க செய்யறானுங்க. ஜெயிக்கவும் செய்யறானுங்க, தோக்கவும் செய்யறானுங்க. ஆனா அவனுங்க செய்யறானுங்க. நாம என்னத்தை கிழிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சமூகத்துல ஒருத்தர் 2 பேர் தற்குறியா இருந்தா பரவாயில்ல, யாருமே நம்மளுக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம செய்யல அப்படின்னா இதை நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சத்தியமா எனக்கு புரியல. அதாவது விஸ்வரூபம் படம் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தொடர்ந்து என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்காதீங்க, இஸ்லாம் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம, சரிங்களா? ஆனா ஒரு டைம் கூட அவங்க ப்ராபகண்டா வைக்கிறாங்களா, அவங்களுக்கு எதிர்வாதம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்திலுமே நம்ம அப்படி முடிவு பண்ணல. அதாவது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துல கவிதையை வச்சு இறைத்தூதர் அவர்களை அபியூஸ் பண்ணுவாங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய காஃபிர்கள். ஸோ சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதே கவிதையை வச்சு அவங்களை திரும்ப அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவனுங்க படம் எடுக்கிறாங்களா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நான் மகரம் பெண்கள் இல்லாம மியூசிக் இல்லாம ஒரு டீசென்டான படங்கள் நம்மளும் எடுக்கலாம். முடியலையா, வாயை திறந்து பேசலாம், இல்லைன்னா மீம்ஸ்ல சண்டை போடலாம். இஸ்லாமோபோபியாக்கு எதிரான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உமர் அல் இஸ்லாம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.